என்னாச்சு? இப்ப எதுக்கா நீ அழுகிற? நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அப்புறம் எதுக்கா இந்த கண்ணீர்? என் அம்மாவை கொன்ன அபூர்வாவுக்கு தண்டனை கிடைச்சு அவளோட உண்மையான முகம் அப்பாவுக்கு தெரியணும்னு நினைச்சேன். ஆனா அம்மா போகும்போது கூட என் உயிரை காப்பாத்துறதுக்காக என்னை வெளியில தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்போ என்னை புடிச்சுக்கிட்டது இந்த கைகள் தானே மாமா. இந்த கையில தான் எனக்கு உயிர் கிடைச்சது. இந்த ஊருக்கு வந்து எங்க போகணும், யாருக்கிட்ட இருக்கணும்னு எதுவுமே தெரியாத எனக்கு ஒரு குடும்பத்தை, ஒரு உறவை, ஒரு வாழ்க்கையை கொடுத்தது நீங்க தான் மாமா. அம்மா இல்லைன்னாலும் அந்த பாசம் எப்படி இருக்கும்னு அத்தை ரூபத்துல தெரிஞ்சுக்கிட்டது உங்க வீட்ல தான். எனக்கு கூட பிறந்தவங்களே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா பூர்ணி எனக்கு தங்கச்சியா இருந்தா மாமா. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சேனா உங்க குடும்பத்துல என் உயிரையே வச்சிருக்கேன். அதெல்லாம் அம்மாவோட ஆசீர்வாதம் தான் மாமா. அதனாலதான் அன்னைக்கு என்னை காப்பாத்தின இந்த கை எனக்கு வாழ்க்கை முழுக்க வேணும். உங்களை விட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது மாமா. பூமி, இல்ல மாமா, இன்னைக்கு என்ன பேச விடுங்க. இவ்வளவு நாளா நான் அபூர்வாவோட போராடினேன். ஆனா இப்போ உங்களை எனக்கு சொந்தமாக்கிக்கிறது ஒரு பெரிய போரா மாறிடுச்சு. நீ எனக்கு புருஷன் மட்டும் இல்ல மாமா, என் வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம். அம்மாவுக்கு அப்புறம் என்ன உயிரா பாத்துக்கிட்ட கடவுள் நீதான். நம்ம பந்தம் இந்த ஒரு ஜென்மத்தோட முடியறது இல்ல. அந்த சிவனுக்காக பார்வதி எத்தனையோ ஜென்மங்கள் தவம் புரிஞ்சாங்க. சாவித்ரி சத்தியவானோட உயிருக்காக அந்த யமன் கிட்டயே போராடினாங்க. அதே மாதிரி நானும் உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது மாமா. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது மாமா. மாமா, என்ன மறுபடியும் உங்க பொண்டாட்டியா ஏத்துக்கோங்க. உங்க பக்கத்துல பொண்டாட்டியா நிக்க முடியலனாலும் குறைஞ்சபட்சம் உங்க காலுக்கு கீழே ஒரு வேலைக்காரியா எப்பவும் இருக்க. உங்களுக்கு ஒரு நிழலா இருப்பேன் மாமா. உங்க காதல ஆராதிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டே நான் வாழ்ந்துடுறேன். என்ன மட்டும் தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடாதீங்க மாமா. எனக்கு எனக்கு நீங்க தான் வேணும். நீங்க தான் எனக்கு வேணும். பூமி, நீங்க எனக்கு வேணும் மாமா. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் மாமா, எனக்கு நீங்க வேணும் மாமா.